மெட்ராஸ் சமையல்ல வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மழை காலத்துல ஒரு கப் காஃபியோட பஜ்ஜி சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். அந்த பஜ்ஜியை இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்கால தோலை உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல பஜ்ஜி மாவு பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு பண்றதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுல அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பஜ்ஜிக்கு நல்ல கிறிஸ்பினஸ் தரும். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இதில் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் எந்தவித கட்டியும் இல்லை, இது ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, இது ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்குது. இது ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காவை 2 சைடும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது எவ்வளோ அழகா உப்பி வந்திருக்கு. இது கொஞ்ச நேரம் கூட வேகட்டும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே இல்லை, இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்மளோட சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை காஃபி, சட்னி, அப்புறம் மலையோட என்ஜாய் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையற்புகள் மலரட்டும்.